குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ராஜ்குமாருக்கு வந்து ஒரு தனிமை அமைதி, அது அமைதியா இருக்கிற ஒரு இடத்துல அவர் இருக்குன்னு நினைக்கிறாரு. நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு மூலையில அவர் ரூம் எங்கேயாவது தேடினீங்கன்னா அவர் எங்கேயாவது ஒரு ஓரத்துல இந்த மாதிரி பாய் போட்டு படுத்திருந்திருப்பாரு. ஒரு அமானுஷ்யமா அந்த இடம் இருந்திருக்கு. அவங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வீட்டுக்கு போகும்போது தான் வீரப்பன் வந்து அவரை கடத்துறாரு. ஆமா ஆமா. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து அந்த இடத்துக்கு போய் இருக்கும்போது இரவு நேரத்தில் ஒரு அமாவாசை நாள் 2000 ஒரு அமாவாசை நாளில் இந்த பழைய வீட்டிலிருந்து அந்த குடும்பத்தை சூழ்ந்த ஒரு சாபம் அவரை விரட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அவரை மட்டுமல்ல, அவருடைய வாரிசுகள் இப்போ வரைக்கும் அவருடைய வாரிசுகளையும் இப்பவும் விரட்டிக்கிட்டு இருக்கு. அவருடைய மரணத்துக்கு பிறகு அப்பா வாழ்ந்த வீடு அப்படிங்கிறத புனித் ராஜ்குமார் அந்த வீட்டை கையில் எடுக்கிறார். புனித் ராஜ்குமார் கடைசியா மரணிப்பதற்கு முதல் நாள் வரைக்கும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ராஜ்குமார் வந்து வீரப்பன் கடத்தி அவர் ஒரு இதை சந்திக்கிறாரு. அப்புறம் புனித் ராஜ்குமார் வந்து ஒரு சின்ன வயசுல இறந்து போயிடுறாரு. இன்னொரு பையன் வந்து பேரலிட்டிக் அட்டாக் வந்து அவர் நம்மள இருக்காரு. வந்து இன்னைக்கு சிவராஜ்குமார் ஒரு பெரிய ஒரு இந்த குடும்பத்தையே ஒரு பெரிய ஒரு சாபம் வந்து ஆட்டி படைக்குது. அப்படின்னா அந்த வணக்கம் கண்ணா. வணக்கம். கன்னட நடிகர் சிவராஜ்குமார் ரஜினிகாந்தோட வந்து ஜெயிலர்ல நடிச்சிருந்தார். வந்து இப்போ அடுத்தது விஜயோட நடிக்க போறார் அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வந்திருக்கு. வந்து அவருக்கு வந்து திடீர்னு கேன்சர் அப்படின்னா ஒரு அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் போறார் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இது வரைக்கும் கேன்சருங்கிறது ஒரு அதிகாரபூர்வமானதா இல்லை. அவர் வந்து நான் அமெரிக்காவுக்கு அறுவை சிகிச்சைக்கு போறேன், எனக்கு ஒரு பெரிய உடம்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வந்து அவருக்கு கேன்சர் அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. வந்து இன்னொரு பேசைடு வந்து அவர் வந்து சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அனாதை இல்லங்களுக்கு எழுதி வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அதிகாரபூர்வமான தகவல் இல்லை, ஆனால் அந்த மாதிரி சொல்லப்படுது. வந்து என்ன நடக்குது அங்கே? நீங்கள் கன்னடம், தெலுங்கு இந்த 2 சினிமா துறை இருக்குல்ல, அந்த 2 சினிமா துறைக்கும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நெருங்கின தொடர்பு. ரெண்டாவது 2 துறையுடைய முக்கியமான கதாநாயகர்கள் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்விடமே இங்கே சென்னையில் தான் இருந்தது முன்னாடி. இன்னொரு விஷயம் என்னென்னா, கன்னடம் ராஜ்குமாருக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை, விஷ்ணுவர்தன் இருக்கார். முன்னாடி விஷ்ணுவர்தன் இருந்தார்ல, ரஜினியோட விடுதலை படத்தில் நடிச்சிருந்தார். அவருக்கு வந்து பெரியகுளத்தில் வத்தலக்குண்டு பெரியகுளம் போகிற இடத்துல ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருந்தார். பல வருடங்களாக இருக்குது, இப்பவும் இருக்குது. படப்பிடிப்பு இல்லாட்டினா மனைவி குழந்தைங்களோட அவர் அங்கே தான் இருந்தார். அப்படி தமிழ்நாடு வந்து தெலுங்கு கன்னட சினிமா உலக பிரபலங்களுக்குடைய ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பில் இருந்தது. அப்படித்தான் ராஜ்குமார் வந்து அவருடைய திரையுலக வாழ்க்கையை வந்து இங்கேருந்து தான் அவர் ஆரம்பிக்கிறார். இங்கேருந்து நடித்து பல தெலுங்கு படங்களுடைய படப்பிடிப்புகளும் அதுக்கான போக்குவரத்து எல்லாமே சென்னையில் தான் இருந்தது. அதனால இங்கே இருந்தாங்க, அவங்க குழந்தைங்களும் இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. இதில் இன்னொன்று வந்து அவர் தமிழர்னு கூட சொல்கிறாங்க, ராஜ்குமார் தமிழர். ஆமாம் ஆமாம், அது ஒரு நீண்ட காலமாக அது ஒரு இது போயிட்டு இருக்கு. அவர் வந்து தமிழ்நாட்டை ரொம்ப ரொம்ப பிரியம் வச்சிருந்தவர் ராஜ்குமார் அவர்கள். நாடக உலகத்தில் இந்த குப்பி வீரனான்னு ஒரு நாடக துறையிலேருந்து அவர் நடிக்க வந்து, அதிலிருந்து இப்போ 1950களில் இருந்து அவர் நடிக்க ஆரம்பித்து ஒரு சின்ன சின்ன திரைப்படங்கள் மூலமாக அவர் நடித்து வந்தார். அவர் எப்படின்னா கதாநாயகன் மட்டும் இல்லை, நாடகத்தை மேடையில் வந்து பாடலும் பாட ஆரம்பிச்சிருந்தார். பாடல் பாடி தான் அவர் வந்து ரசிகர்களை வந்து பெரிய ஈர்த்திருக்கார். புராண இதிகாசங்களுடைய கதாபாத்திரங்கள் வந்து நிறைய நடித்தார். அவர் எப்படி ராமன் வேடத்திலையும் நடிச்சிருந்தார், ராவணன் வேடத்திலையும் நடிச்சிருந்தார். இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து கர்நாடகா, நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா அவ்வளோ பாடல்கள் திரும்புகிற இடங்கள் எல்லாம் எப்படி நம்ம இங்கே இளையராஜா பாடல்களை கேட்குறோமோ அங்கே வந்து ராஜ்குமாருடைய பாடல்களை வந்து எல்லா இடத்துல ஒலிக்காத இடம் இல்லை, அந்த மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல, ராஜ்குமார் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் பெரிய நெருங்கின தொடர்பு, ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பில் வந்து அதிகபட்சமான ராஜ்குமார் படங்களுடைய பாடல்களில் பெரும்பாலும் இளையராஜாவுடைய இசையில் பாடல்களை பாடியிருப்பார் ராஜ்குமார். அப்படி வந்து ராஜாசாருடைய பாடல் அங்கே பெரிய அளவில் ஹிட் ஆனதுக்கு ராஜ்குமார் ஒரு காரணம். அந்த மாதிரியான ஒரு நட்பு இருந்தது. அப்புறம் எம்ஜிஆர் கூட அவருக்கு நல்ல. ஆமாம், எம்ஜிஆர் வந்து ராஜ்குமார் வந்து தம்பின்னு கூப்பிடுவார். அவர் பல நாட்களில் வந்து எம்ஜிஆர் வந்து நேரடியாக ராஜ்குமாரோட வீட்டுக்கே போயிருக்கார். திரையுலகம் இதை தாண்டி எம்ஜிஆர் பார்த்து வியந்த ஒரு குணம் என்னென்னா, கூட்டு குடும்பமாக வாழ்ந்தது. 5 பேர் சகோதரர்கள், 5 சகோதரிகள் இருந்தாலும் அவங்க யாருமே பிரித்து தனியாக யாரும் போகாமல் ஒரு வளையத்தில் வந்து குடும்பத்தை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்துருக்காரு. அவங்களும் இவருடைய அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் ராஜ்குமார்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் வளையத்தில் வந்து அவங்களும் வந்து அமைதியாக எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க கடந்த காலம் வரைக்கும். கடந்த காலம் ராஜ்குமாருடைய அவங்க ஃபேமிலி வளர்ந்து வந்து அவங்க மகன்களுடைய
புனித், ராகவேந்தர் ராஜ்குமார், சிவராஜ்குமார் இவங்களெல்லாம் வளர்ந்து திரையுலகத்தில் வளர்ந்து வர்ற காலகட்டம் வரைக்கும் அவங்களுடைய குடும்பம் எல்லாமே ஒற்றுமையாக இப்பவும் இருக்காங்க. தமிழ்ல அந்த மாதிரி சொல்லணும்னா சிவாஜி சொல்ல நினைக்கிறேன். அவர் அந்த மாதிரி ஆமா, ராஜ்குமாரை வந்து அந்த குடும்பமே வந்து நேசிச்ச ஒரு ஒரு அன்பு இருக்குல்ல, அதை பார்த்து எம்ஜிஆர் வியந்து போயிருக்காரு. அதுக்கு முதல் காரணம், எம்ஜிஆர் துப்பாக்கி குண்டடிப்பட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையில் சேர்த்த பொழுது இவர் பிழைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி வெளியில பேசப்பட்ட பொழுது அந்த தகவல் வந்து குடும்பத்தினர் பரவி அவங்க எல்லாம் யார் யார் எந்தெந்த சொத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு நடந்ததாக இப்பவும் எம்ஜிஆருக்குடைய அனுதாபிகளுக்கு தெரியும். இது தகவல் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு மனசு உடைஞ்சு போயிட்டார். அப்போ அவங்களுக்கு நெருக்கமா இருந்தது சரோஜா தேவியும் ஜெயலலிதா அவர்களும் தான். ராயப்பேட்டை மருத்துவமனைக்கே பெரிய எதிர்ப்பை மீறி போய் அவர்கிட்ட ஆதரவா இருந்து அவரை பார்த்துக்கிட்டாங்க. அதனால ஜெயலலிதாவுக்கு ஒரு வந்த கூட எம்ஜிஆர் ரொம்ப உறுதுணையா இருந்தார். ஆமா ஆமா, அப்படி ஒரு இருந்தார். இது எம்ஜிஆருக்கு வந்து இப்படியான ஒரு குடும்ப சூழல் இருக்குல்ல, அது வந்து ராஜ்குமார்கிட்ட பார்த்து வியந்து போய் பல நாள் அவர் ராஜ்குமார்கிட்ட போய் அவங்களுடைய ஈரோடு பக்கம் தாளவாடிக்கிட்டு இருக்க தொட்டகஜனூர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பாரம்பரியமான வீடு வந்து பழைய வீடு தான். அப்பவும் ராஜ்குமார் அங்கே தான் இருந்திருக்காரு. பல நாள் அவங்க போய் பார்த்துருக்காரு. எம்ஜிஆர் அவர்களே பார்த்துருக்காரு. அந்த வீடை நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்படியாக ராஜ்குமார் வந்து ஒரு பெரிய சக்தியாக அங்கே மாறுறாரு. திரையுலகத்தில் பெரிய வந்து மாறினாலும் தன்னுடைய பழைய வீடை வந்து மறக்காமல் வச்சிருக்காரு. பல நாள் அங்கே போய் அவர் வந்து அது எப்படின்னா ஒரு மண் வீடு, ஓடு வேய்ந்த வீடு. அந்த வீடை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு பழைய ஒரு விவசாயியோட வீடு மாதிரி இருக்கும். அப்படியான அந்த வீடை வந்து அது வந்து பரம்பரை சொத்து அவங்களுக்கு, ராஜ்குமார் அவர்களுக்கு. அந்த வீட்டில் வந்து அவர் தங்குறதும் இப்படியேவா இருந்திருக்காரு பல காலமாக. படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் முழு நேரமும் அவர் அங்கே அந்த வீட்டை தான் இருந்திருக்காரு. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வீடு வந்து அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அங்கே வந்து அவருடைய தாத்தையா சாஸ்திரின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு யோகி மாதிரி அவங்க குடும்பத்துக்கான ஒரு நெருக்கமான ஒரு சாமியார் மாதிரி ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரும் என்ன ஒரு கட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க, நீங்கள் இந்த வீடை விட்டுட்டு புது இடத்துல இருங்க, நீங்கள் இங்கே மேக்சிமம் வர்றதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்னதாக வந்து அவங்க குடும்ப உறுப்பினர் ஒருத்தர், ஒரு இயக்குனர், அவர் வந்து சொல்கிறார் நமக்கு இந்த தகவலை நம்ம சேகரிக்கும் பொழுது. அப்போது ஏன் அப்படின்னா அது ஏதோ ஒரு அமானுஷ்யமாக அந்த இடம் இருந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வீட்டுக்கு போகும்போது தான் வீரப்பன் வந்து அவரை கடத்துறாரு. ஆமாம் ஆமாம். அப்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி இந்த வீடு வேண்டாம், நம்ம ஒரு தனிமையை, ராஜ்குமாருக்கு வந்து ஒரு தனிமை, அமைதி, அது அமைதியாக இருக்கிற ஒரு இடத்துல அவர் இருக்குன்னு நினைக்கிறாரு. அவர் நினைச்சா எப்படியான சொகுசான வாழ்க்கையை வாழலாம். ஆனால் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அவர் வந்து தரையில் பாய் போட்டு படுக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் அவருக்கு இருந்திருக்கு. நீங்கள் அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு மூலையில் அவர் ரூம் எங்கேயாவது தேடினீங்கன்னா அவர் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி பாய் போட்டு படுத்துருந்துருப்பார். யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எளிமையான அந்த வாழ்க்கை சூழல் இருந்திருக்குல்ல, அந்த வீடு அவருக்கு விடுறதுக்கு மனசு வரல. அதனால் அந்த லொக்கேஷன் ஒரு மலை அடிவாரத்தில், தாளவாடி மலைப்பகுதிக்கு அடிவாரத்தில் அந்த இடத்த விட்டு அவரால் போக முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராஜ்குமார் அவங்களுடைய தங்கை உறவு முறை உள்ளவங்கக்கிட்ட சொல்லி இன்னொரு வீடு இங்கே கட்டுங்க, ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு வீடு கட்டுங்க அங்கே. ஏன்னா இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, வீடு 1008 சென்டிமெண்ட் இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போக முடியல, அதனால் கொஞ்சம் தள்ளி வீடு கட்டுங்கன்னா அப்படி ஒரு வேலை நடந்தது. புதுசாக ஒரு வீடு கட்டு அங்கே ஒரு வேலை கட்டிட்டு அங்கே வந்து இவர் பார்க்க போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் பாதி கட்டியப்போ நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியில் எல்லாமே பூசப்பட்டுருச்சு. ஆனால் இன்னும் மின் இணைப்பு ஒரு சின்ன அளவில் தான் கொடுத்துருந்து. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து அந்த இடத்துக்கு போய் இருக்கும்போது இரவு நேரத்தில் ஒரு அமாவாசை நாள் 2000 ஒரு அமாவாசை நாளில் இந்த பழைய வீட்டிலேருந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு படுக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்போது எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அந்த வீட்டில் இருந்தவங்க யாரும் நிறைய பேர் கிடையாது, அவங்க மனைவி, அவங்க தங்கையுடைய உறவினர்கள் வந்து சில பேர் இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்ததா நம்ம சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவர் ராஜ்குமார் அது விரும்பவே இல்லை. போலீஸ் ப்ரொடெக்ஷனில் பாதுகாப்பு தேவையில்லை, நமக்கு நம்ம ஊரில் இருக்கோம், நம்ம மக்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த மனநிலையில் அந்த வீட்டில் போய் தங்கியிருந்தார். அன்று இரவு வந்து அவர் வந்து அந்த சின்ன வீட்டிலேருந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்க வீட்டில் போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து அவரும் அவருடைய ஒரு பேரன் ஒருத்தர் இருக்கார், அவரும் இன்னொருத்தர் 3 பேர் நடந்து போகிறாங்க. கொஞ்சம் தூரம் தான், அந்த தூரத்தில் நடந்து போகும்போது தான் ஒரு 3 பேர் வந்து அவரை அப்படியே வாங்கய்யா
நாங்கள் வந்து பார்த்துக்குறோம்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. கடத்துறதுக்கு முன்னாடியே இவர் எப்போ வருவார் என்ன வருவாருங்கிறத கிட்டத்தட்ட 20 நாள் 30 நாளுக்கு மேலே ஒரு ஆள் வந்து பிச்சை எடுக்கிறவருடைய வேஷத்தில் அங்கேயே தங்கி இவருடைய போக்குவரத்துகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத வீரப்பன் குழுவிலேருந்து ஒருத்தர் வந்து தங்கியிருந்து அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தவே நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேற பார்ட்டு. அப்படி தான் அவங்க வந்து கூப்பிட்டு போய் இது பண்ணிட்டாங்க. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அவர் சொல்லிட்டாரு, இந்த வீட்டில் வந்து குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அதனால் யாரும் நீங்கள் வந்து எதையும் தொந்தரவு பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் தானே வரணும், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். சரி, இவங்க என்ன நினச்சிருக்காங்க, கூட்டு போயிட்டு கொஞ்சம் 2-3 நாளில் விட்டுருவாங்க. பார்த்து 10-20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பெரிய கோபம், மக்களுக்கு தெரிஞ்சு பெரிய கொந்தளிப்பு இருக்காங்க. அப்போ தான் நான் சொன்னோன்னே அந்த தாத்தையா சாஸ்திரி அவர் வந்து அப்போ தான் சொன்னார், நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வராதிங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து அதுக்கு மீறி இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து இவங்க போய் அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன நடக்கும் என்ன பண்ணலான்னா, அப்போவும் அவர் கிளியராக சொல்கிறாரு, அவரை கூப்பிட்றதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. கரெக்டாக 108 நாள் அவரே சொல்லியிருக்காரு. 108 நாளில் அவராக திரும்பி இங்கே வந்துடுவார். அவருக்கு எந்த சேதமும் அடைய பண்ண மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் அமைதியாக நீங்கள் அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, அவர் இங்கே திரும்ப இங்கே வந்துடுவார் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அந்த சாமியார். எல்லாரும் வந்து எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இப்போ தான் 10-15 நாள் ஆயிருக்கு, இன்னும் 108 நாள்லாம் எவ்வளவு காலம் நம்ம வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க மனசு உடஞ்சி போயிட்டாங்க. அப்போது சாமியார் மறுபடியும் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இந்த பூர்வீக வீடுங்கிறத நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் சொல்கிறாரு. ஆனால் இவங்க அந்த முதல்ல அவரை மீட்டுறத அந்த மனநிலையில் இருந்ததுனால இதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ராஜ்குமாரோட நிலைமையை பாருங்க, அவர் வெளியில் வந்து கை காட்டினா அவ்வளோ கூட்டம் திரள்றான். பொலிட்டிக்கல் இவர் தான் முடிவு பண்ணுறாரு. கடத்தப்பட்ட போது கொந்தளிச்சு நாடு. இப்படி அவர் நடிக்கும்போது நமக்கு புகழ் இருக்கும்போது நம்ம 100 நாள் 108 நாள் காட்டுக்குள்ளே எந்த வசதி இல்லாமல் இருப்போம் அப்படிங்கிறத ராஜ்குமார் என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்பாரா? ஆனால் அந்த குடும்பத்தை சூழ்ந்த ஒரு சாபம் அவரை விரட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அவரை மட்டுமல்ல, அவருடைய வாரிசுகள் இப்போ வரைக்கும் அவருடைய வாரிசுகளையும் இப்பவும் விரட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி வந்து 108 நாள் இருந்து அவர் திரும்ப வந்துட்டாரு. அப்போவும் அந்த தாத்தாச்சாரியர் வந்து சொல்றாரு, நீங்க கவனமா இருக்கணும், இந்த வீடு உங்களுக்கு வேண்டாங்கிறார் சொல்லியிருக்காரு. சாபங்கிறது நீங்க அந்த பூர்வீக வீட்டில் இருக்கு. ராஜ்குமார் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பசங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து ஒரு கட்டத்தில் மனம் வெறுத்து போயிட்டு ராஜ்குமார் சொன்ன ஒரு வார்த்தை, நான் அந்த மீசக்காரங்கிட்ட நான் போயிடுவேன்டா, எனக்கு அதுதான் நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் அப்பா அவருடைய மரணத்துக்கு பிறகு அப்பா வாழ்ந்த வீடு அப்படிங்கிறத புனித் ராஜ்குமாருக்கு அந்த வீட்டை கையில் எடுக்கிறார். அந்த வீட்டை வந்து அடையாளப்படுத்தி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறார். ட்ரஸ்ட் ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட் மூலமாக இதெல்லாம் எப்போ தெரியுதுன்னா, புனித் ராஜ்குமாருடைய மரணத்துக்கு பிறகு தான் அவர் இவ்வளவு பேருக்கு உதவி செய்திருக்காரு அப்படிங்கிற விஷயமே தெரியுது. கிட்டத்தட்ட 26 அநாத ஆசிரமங்கள் வச்சிருக்காரு, 20 முதியோர் ஆதரவற்றோர் முதியோர்களுக்கான ஒரு வீடு வச்சிருந்திருக்காரு, 2000 குழந்தைகளை இலவசமாக படிக்க வச்சுட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் விட மாடுகளை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு 19 கோசாலைகளை வந்து நிர்மாணித்து அதுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் புனித் ராஜ்குமார் அவங்க அப்பாவின் பேரில், நீங்கள் அந்த ஒரு அடையாளத்தை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை அடையாளமாக போட்டிருப்பாங்க, அவருடைய பூர்வீக வீடு அடையாளப்பட்டு அவருடைய புனித் ராஜ்குமார் கடைசியாக மரணிப்பதற்கு முதல் நாள் வரைக்கும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அந்த வீட்டில் வந்து போய் இருந்துட்டு அங்கேருந்து சில உதவிகள்லாம் செய்துட்டு வந்திருக்காரு புனித். அப்போது அது மட்டும் இல்லை, அந்த காடுகளையும் வனங்களையும் நல்லா நீங்கள் எவ்வளோ தொடர்பு இருக்குது பாருங்கள். அப்பா வந்து காட்டுக்குள்ளே போயிருக்காரு, இவர் ஏற்கனவே வனங்களை பாதுகாக்கணும்னு பல நாள் காட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. நீங்கள் வசதியோடு இருக்கலாம்ங்கிறது வேற, ஆனால் நீ காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து புனித் ராஜ்குமார் ஏற்கனவே காட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. அதுக்கு வந்து கந்தாத குடி அப்படின்னு ஒரு படம் ஏற்கனவே வந்திருக்கு. அதாவது சந்தன மரங்களுடைய ஒரு வனம் வீடு, சந்தன மரங்களின் வீடு, அதுவும் கன்னடத்தில் கந்தாத குடி அப்படின்னு. இந்த வனங்களை பாதுகாக்கிறதையும் வன விலங்குகளை பாதுகாக்கிறதுலையும் இயற்கையின் ஒரு தூய்மையை பாதுகாக்கிறதுக்காகவுமே ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அந்த அமைப்பில் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர், அந்த படத்து பேரே கந்தாத குடி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு. எடுத்து பாதியிலே வந்து இவருடைய மரணம் நிகழுது. யாருடைய? புனித் ராஜ்குமாருடைய
மரணம் நிகழுது. ரொம்ப சின்ன வயசுல இருந்து. ஆமா ஆமா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த வனமும் அந்த வீடும் அந்த அமைப்பும் அங்க போயிட்டு இருந்த தொடர்பும் இது எல்லாம் ராஜ்குமார் இது வந்து கேட்கறதுக்கு நமக்கு வந்து இப்படி நடக்குமான்னு, அப்படின்னு ஏன் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க ராஜ்குமார் குடும்பத்துல ராஜ்குமாருக்கு பிறகு நடக்கிற மரணம் இதுதான் வாரிசுகள்ல வந்து. ஆமா வாரிசுகள்ல. ஆனால் அதுக்கு முன்னவே வந்து ராகவேந்திர ராஜ்குமார் ஒரு பையன், அவர் 3 பையங்கள்ல அந்த ஒரு பையன், அந்த பையன் வந்து பிரெயின் டியூமர்ல வந்து பராலிக்கு அட்டாக் ஆகி பல மாதங்கள் நினைவிழந்து கோமாவிலே இருந்திருக்கு. அவர் வந்து புனித் ராஜ்குமாருக்கு தம்பியா அண்ணனா? அவர் அண்ணன். மூத்தவர் வந்து சிவராஜ்குமார், அவர் 2வது. அவருடைய உடன்பிறப்புல அவர் ஒருத்தர். அவர் வந்து நல்ல ஹெல்த் நடிச்சுக்கிட்டு இருந்த ஆளு வெளியில வந்தான் பாருங்க, அப்படி வந்தாரு. அப்படி ஒரு உடல் வயதான தோட்டத்துல மாதிரி இருந்தார். அது எல்லாருக்கும் பயங்கர ஷாக், என்னடா அது அப்படின்னு. அப்பவும் அவர் உடல்நிலை வந்து சரியில்லாம தான் இருந்தது. இப்படி அவருக்கான ஒரு விஷயம் நடந்தது. இப்போ புனித் ராஜ்குமாருக்கு பாருங்க, அவர் வந்து இந்த கந்தாதக்குடி படம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த மரணம் நிகழ்ந்து போச்சு. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் காட்டுக்குள்ளே போய் தங்கணும், காட்டுக்குள்ளே போய் தங்கணும்னு சொன்னப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அஸ்வினி அவங்க என்ன பண்ணுறாங்க, வேண்டாம் நீங்கள் எதுக்கு அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டில் போய் இது எடுத்தால் போதும்னு. அப்போது ஏன்னா காட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு யூனிட்டே கூட்டிட்டு போய் தங்க முடியாது, கேரவேனை கூட்டு வச்சுக்கிட்டு போய் தங்க முடியாது. மிஞ்சி போனால் 5 பேர் வச்சுக்கலாம். அப்படி 5 பேரோட அங்கே போய் தங்கியிருந்திருக்காரு. நான் எதுக்காக போயிருக்காருன்னா புலியை பார்க்கணுன்னு இருக்காரு. அதாவது இந்த சாபமோ இந்த விதியோ வந்து அவங்களை எப்படியெல்லாம் வழி நடத்துது, எப்படியெல்லாம் பேச வைக்குது பாருங்க. புலியை வந்து பார்க்கணுன்னு இருக்காரு. ஆனால் அவங்க அந்த டீம் சொல்லியிருக்காங்க, புலியை நீங்கள் பார்க்கணுன்னால பல மாதங்களை கூட ஸ்டே பண்ணியிருக்கணும். ஒரு ஃபோட்டோகிராஃபர் புலியை ஃபோட்டோ எடுக்கணுமா இருந்தாலே பல நாள் ஒரே இடத்துல காத்திருக்கணும், அப்போ தான் நீங்கள் புலியை பார்க்க முடியும் அப்படின்ட்டு. இல்லை அப்படி இருந்திருக்காது, வாங்க போவோன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த படக்குழுவினர் வந்து சொல்ல முடியாமல், சரி இவரே வர்றாரு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அவர் போறாருன்னா அந்த வன இதில் வந்து இருந்த வேலை பார்த்தா ஒரு பெண் வந்து கூட போயிருக்காங்க. பெண் வயதானவங்க. இவர் ஏன் தம்பி நீங்கள் போறீங்கன்னு சொல்லிட்டு நானும் வர்றேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்களும் இந்த வயதான அம்மாவும் தங்கியிருந்திருக்காங்க. என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, பல காலங்கள் காத்து கிடந்து பார்க்க வேண்டிய புலி புனித் ராஜ்குமார் போன மறுநாளே ஒரு 16 அடி வேங்கை வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்துருச்சு. இவங்க காரில் ஜீப்பில் இருக்காங்க, கேமரா கையில் இல்லை. கேமரா இல்லை, எப்படி எடுப்பீங்க, ஃபோட்டோ எடுப்பீங்க? பின்னாடி ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கிற பஸ்ஸில் தான், அந்த ஒரு சின்ன வேனில் தான் கேமரா இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போதே புனித் வந்து இந்த ஜீப்புக்கு பின்னாடியே பதுங்கி போய் காருக்குள்ளே அதே நடந்து போய் அங்கேருந்து வந்து அந்த கேமரா எடுத்து ஜீப்புக்கே வந்துட்டார். புலி வெளியே இருக்கு. ஆமாம், புலி வெளியில் இருக்கு. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, என்னங்க என்ன பண்ணுறீங்க நீ. ஆனால் புனித் அதை பற்றி கவலையப்படலை, போய் எடுத்துட்டு வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் அவர் ஷூட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி வந்து புனித்தோடைய நடவடிக்கை எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்டாக இருந்திருக்கு. அந்த இறந்து போகிறது கொஞ்ச நாளைக்குள்ள இவ்வளோ வேலைகளும் பண்ணுறாரு. யானையை வந்து நெருக்கத்தில் வச்சு போய் சந்திக்கிறார். வனத்துக்குள்ளே இருக்க யானையை நெருக்கமாக இருக்கும்போது சந்திக்கிறார். இவ்வளவு வேலைகளையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த படம் முடியறதுக்குள்ளே அவருடைய மரணம் வந்து நிகழுது. அவருக்கு வந்து அவருக்கு ஒரு காரணமா சொல்றது அந்த வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இல்ல, எக்ஸசைஸ் அதுவுமே வந்து ஒரு தீவிரமா பண்ணிருக்காரு. ஆமா, அவர் வந்து சாதாரணமா பண்ணல, அந்த மாதிரி எல்லா காரியங்களும் அவர் தீவிரமா பண்றாரு. எக்ஸசைஸையும் அவர் வந்து தீவிரமா பண்றாரு. ஜம்ப் பண்ணி குதிச்சு இது பண்றது, ரொம்ப இது பண்றது, காட்டுத்தனமான ஒரு எக்ஸசைஸ் பண்ணி அவருக்கே தெரிஞ்சு போச்சு நமக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னு சொல்லாம மெதுவா வீட்டை விட்டு வெளியில அந்த காரை எடுத்துக்கிட்டே போய் அவருடைய ஃபேமிலி டாக்டர்ஸ் இருக்கிற இடத்துல போய் இது பண்ணியிருக்காரு. அங்கே போகும்போதே தடுமாறி இருந்திருக்காரு. டாக்டர் பிடிச்சி டாக்டரோட மகளும் அவரும் மருத்துவரும் சேர்ந்து இது இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் காருக்குள்ளே வச்சுட்டு அவர் மடியில் புனித்தை வந்து மடியில் வச்சுட்டு காரை எடுத்திருக்காரு. அப்போ காரிலே அவர் மடியிலே புனித்தோட உயிர் போயிடுச்சு. ஒரு தடவை ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சிட்னியில் ஒரு ஏர்போர்ட்டில் இவரை வந்து லாக் பண்ணிட்டாங்க. என்னன்னா பேருக்கு முன்ன பின்ன பாஸ்போர்ட்டில் பேர் வந்து முன்ன பின்ன குழப்பமாக இருக்குது. அவங்க வந்து என்ன உங்கள் பேர் இந்த சரணம் இப்படி இருக்குது, நீங்கள் உங்கள் பேர் இப்படி இருக்குது, இவரை யாருக்கும் சரியாக தெரியல. ஒரு ஆஃபீஸர் வந்து லாக் பண்ணி வச்சுட்டார். இன்னொரு அவருக்கு சீப் ஒரு ஆள் வந்து அவர் பேர் வாங்கி பார்க்குறாரு. ஏன்னா முத்துராஜ், ராஜ்குமாரோட பேர் முத்துராஜ் ராஜ்குமார் டாக்டர் இதெல்லாம் போட்டு என்ன. அப்போ அவர் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு, டாக்டர் ராஜ்குமார் ஆக்டர் அப்படின்னு இருக்காரு. நடிகர் ராஜ்குமாரோட சன்னா. ஆமாம் நான் தான். அப்படி என்னன்னா இவர் இந்த ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் வந்து தீவிரமான ராகவேந்திர பக்தர். அவர் இந்தியன் இதில் வம்சாவளியில் வந்தவர். அங்கே போய் செட்டில் ஆகியிருந்திருக்காரு.
அப்பா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த யூனிட்ல இருந்தவர் தான் இவர். நான் வந்து உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவரை வந்து அங்கேருந்து கிளப்பி கூப்பிட்டு வந்து ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுருக்காரு. இதை வந்து புனித் வந்து பெருமையாக சொல்லி வந்து கண்ணீர் விட்டுருக்கு. எங்கள் அப்பா அப்படி இருந்திருக்காரு. அதனால தான் பல விளம்பர படங்கள், அரசு செய்திருக்க பல விளம்பர படங்களில் பணமே வாங்காமல் நடிச்சு கொடுத்துருக்காரு. இவர் சிவராஜ்குமார் கூட நிறைய படங்கள். ஆமாம், அதுக்கு காரணம் வந்து ராஜ்குமாருடைய அந்த சர்வீஸ் மைண்டு உள்ள விஷயங்கள். பல ப்ரொடியூசர்களுக்கு பணம் வாங்காமல், யாருக்கு நீங்கள் பணம் வாங்காமல் நடிச்சு பண்ணி நான் இதெல்லாம் சொல்கிறேன். இவ்வளவு தர்மம் பண்ணியிருக்காரு. ஒரு யங்ஸ்டர் வந்து புனித் வந்து இவ்வளவு 2000 குழந்தைகளை படிப்பை கவனிச்சிருந்திருக்காரு. இவ்வளவு அநாத ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள், கோசாலைகள் எல்லாம் வச்சிருந்திருக்காரு. ஆனால் இவ்வளவு இளமையில் எப்படி இறந்து போறாரு? அந்த சாபம். இப்போ சிவராஜ்குமார் ராஜ்குமார் இறந்தப்போ ரஜினி வந்து சிவராஜ்குமாரை வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு சிவராஜ்குமார் இங்கே வரவழைச்சு ஒரு நாள் பூரா தன்னோட வச்சுருக்காரு. உனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணு. ஏன்னா ரஜினிக்கும் வீரப்பன்கிட்ட இருந்து மீட்டு வர்றது, ராஜ்குமாரை மீட்டு வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது ரஜினிகாந்த். ஏன்னா ரஜினிகாந்த் மேலே மிகப்பெரிய மரியாதை உள்ள வச்சிருந்தது வீரப்பன். இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்கை வச்சு அந்த எப்படியோ ஒரு ராஜ்குமார் அவர்களை வெளியில் மீட்டு கொண்டு வந்ததில் ரஜினிக்கும் ஒரு பெரிய பங்கு இருந்தது. அந்த மரணத்தை வந்து ரஜினியால் தாங்க முடியல. அவருடைய மரணத்தை ரஜினியால் தாங்க முடியல. அதனால சிவராஜ்குமாரை வீட்டுக்கு வரவழை, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் நான் செய்கிறேன், அப்படி கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய நடிக்க வச்சு அவரை வந்து ஒரு ஆறுதல் படுத்த, அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதல் படுத்தினார். அதுக்குள்ளேயுமே அந்த பையன் புனித் இறந்து போனது, இதெல்லாம் சேர்ந்து ரஜினி அவர் ஆட்டி படுத்தது அந்த சிவராஜ்குமாரை கொண்டு வந்து அவரை நடிக்க வச்சார். இப்போ இன்னும் சிவராஜ்குமார் சில படங்களை நடிச்சு, விஜய் கூட அடுத்த படத்தில் வந்து முக்கியமான ரோலில் அவர் நடிக்கிறதா இருந்தார். கேப்டன் மில்லில் கூட நடிச்சிருந்தார். ஆமாம், கேப்டன் மில்லில் நடிச்சிருந்தாரு. அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டு அவர் ஜெயிலரில் ஒரு வேலை பண்ணுவார்ல, அவ்வளோ அப்ளாஸ் தியேட்டரில். பெங்களூரில் இங்கேயும் எப்படின்னா பெங்களூர்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஸோ அந்த இப்படியான ஒரு சூழலில் வந்து தான் இவருக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சி, அவங்க குடும்பத்துக்கு அதிர்ச்சி. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ராஜ்குமாரோடைய கடைசி காலகட்டத்தில் வந்து உட்காந்து அந்த வீட்டில், புது வீட்டில் உட்காந்துட்டு அவங்கள அந்த வீட்டை பார்க்குறாங்க. ராஜ்குமாரோட ஒய்ஃப் அவங்க பர்வதாம்மாள், அவங்க பார்த்துட்டு இந்த வீட்டை இடிச்சிருங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஏதோ ஒரு மன இன்ஸ்டியூஷனாக ஒரு விஷயம் தோணியிருக்கு, அந்த வீட்டை இடிச்சிருங்க. அந்த வீட்டை அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை வந்து இடிச்சு கொஞ்ச நாளில் பர்வதாம்மாளும் இறந்துடுறாங்க. புனித் ராஜ்குமாருக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. ராஜ்குமார் வந்து வீரப்பன் கடத்தி அவர் ஒரு இதை சந்திக்கிறாரு. அப்புறம் புனித் ராஜ்குமார் வந்து ஒரு சின்ன வயசுல இறந்து போயிடுறாரு. இன்னொரு பையன் வந்து பேரலிட்டிக் அட்டாக் வந்து அவர் நம்மள இருக்காரு. வந்து இன்னைக்கு சிவராஜ்குமார் ஒரு பெரிய இந்த குடும்பத்தையே ஒரு பெரிய ஒரு சாபம் வந்து ஆட்டி படைக்குது. அப்படின்னா அந்த பூர்வீக வீடா அப்படிங்கிறத வந்து அந்த அவர் இறந்து போனார்ல, அந்த ஒரு சாமியார் தாத்தையா சாஸ்திரிகள் எச்சரிக்கையாக சொல்லியிருந்திருக்காரு. இந்த வீட்டுக்கு அவங்க ஃபேமிலிக்கே சொல்லியிருந்திருக்காரு, நீங்கள் அதை விட்டுருங்க அப்படின்னு. அப்போ அந்த சாபம் என்ன அவங்க ஃபேமிலியில் இப்போவும் பெரிய ஒரு கேள்வியாக இருந்திருக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு டிசிப்ளின்டு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருங்க. எல்லாருமே அவங்க ஃபேமிலியில் ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அது ஆனாலும் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ கேன்சர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக சிகரெட் குடிக்கிறது, அதீத உடல் பருமன், அந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒண்ணு வந்து இது வழியாகவும் வர்றது, பரம்பரை ஃபேமிலியில முன்னாடி இப்போ ராஜ்குமாரோட அப்பாவுக்கோ யாருக்கோ இருந்ததா இல்லையா, அவங்க அம்மா வழியில யாருக்கா இருந்ததா இல்லையாங்கிறது ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியல. வந்து இது போக பல்வேறு கேன்சர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. கேன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம செல்லில் வந்து டெய்லி உடம்புல வந்து செல்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு, பழைய செல்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த பழைய செல்கள் ஒரு கட்டத்தில் பழைய செல்கள் அழியாம புதிய செல்களும் உருவாகிட்டு இருக்கும்போது அந்த இடம் ஒரு கேன்சரா மாறுதுன்னு சொல்றாங்க. வந்து ஸோ அதுக்கு எதனால வருது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரிசர்ச், அது ஒரு ஃபைனல் இது கிடையாது. கேன்சரை தூண்டுற காரணங்கள்னு சிலது சொல்றாங்க, சிகரெட் குடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ சிகரெட் மாதிரி பழக்கங்கள் இருக்கா இல்லையான்னு தெரியல, சிவராஜ்குமாருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு தமிழில் ஒரு கன்னட தயாரிப்பாளர் தமிழில் வந்து ஒரு படம் எடுத்தார். அப்போது வந்து அவர் அப்புறம் மீட் பண்ணி சந்தித்து பேசும்பொழுது சொன்னார், அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு சாபம் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொன்னார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சாபம் ஒன்று இருக்குது, அது இதோட விடாது அப்படிங்கிறத இது அவர் சொல்கிறது. வந்து சிவராஜ்குமாருக்கு கேன்சருக்கு தகவல் எழுதுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது புனித் ராஜ்குமார் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே சொன்னாருன்னு சொல்கிறேன். புனித் ராஜ்குமார் இறப்புக்கு முன்னாடியே நான் அந்த தயாரிப்பாளரை சந்தித்தேன். அப்போ வந்து அவர் இந்த விஷயத்த சொன்னார்.
எனக்கு வந்து அப்போ அது ஒரு பெருசாக தோணலை. ஆனால் இப்போ நடக்கிற இந்த சூழல்கள்லாம் பார்க்கும் பொழுது இது ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு தர்மம் செய்த குடும்பம் வந்து எதுவுமே இல்லை. அந்த மாநிலத்தில் வேற அவ்வளவு பெரிய பண வசதியோடு இருக்கிறவங்க அப்படி செய்தாங்க. ஆனால் தர்மம் தலை காக்கணுமே. ஆனால் இப்படி ஒரு குடும்பத்தை ஆட்டி படைக்கிறதுனா அப்போ என்ன செய்யறது? நல்லவங்கள தான் ஆண்டவர் ரொம்ப சோதிப்பான்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற அந்த சாபம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ ஒரு திருப்பதியில் வந்து மொட்டை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த தகவல்கள் நிறைய வெளியே வருது. வந்து திருப்பதியில் வந்து மொட்டை போட்டு போயிருக்காரு. அப்புறம் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போயிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. வந்து ஸோ கேன்சர் இன்னைக்கு வந்து நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்து முன்னாடி கேன்சர்னாலே வந்து இப்போ அண்ணாத்துறைக்கு கேன்சர் இருந்தது. இப்போ கேன்சர்னா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ சிவராஜ்குமாருக்கு என்ன கண்டிஷன்னு தெரியல. கேன்சர் கண்டுபிடிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்தவங்கலாம் இருக்கிறாங்க. நார்மலாக வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இருக்காங்க. அது மாதிரி இவருக்கு ரொம்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்த அப்புறம் அவர் தொடர்ந்து நடிக்க கூட செய்யலாம். ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறாரு. அதை பண்ணிவிட்டு ஒரு நல்லபடியாக வரணும் அப்படின்னு நம்ம நல்லபடியாக வந்து நடிப்பார். ஆனால் இடையில ஒரு படத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டார். இந்த படத்தை நடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் விஜயோட நடிக்க வேண்டிய படத்தில் நான் நடிப்பேன் அப்படிங்கிறத நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய நம்பிக்கை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம்.